ரைட். ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. லாஸ் ஆஃப் மோஷனோட லெக்சர் 4ல் நம்ம இருக்கும். ஈக்லிபிரியம் பற்றி பேச போகிறோம். ஈக்லிபிரியம் அது என்னங்க சார் ஈக்லிபிரியம்? ஈக்லிபிரியம்னா தமிழில் சமநிலைன்னு அர்த்தம். ஸ்டேபிளாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டேபிளாக இருக்கிறது ஈக்லிபிரியம் பொசிஷன். அந்த ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் அந்த வார்த்தைக்கு சரியாக அர்த்தம் சொன்னது லாமீஸ் தியரம். அது என்னங்க சார் லாமீஸ் தியரம்? ஒன்றும் இல்லை. ஸோ லாமீஸ் தியரம் வந்து இங்கே பாரு, நீ மட்டும் ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கு. திடீர்னு உன் ஃப்ரெண்ட் வந்து உன்னை பிடிச்சி தள்ளி விட்டான்னு வச்சுக்கேன். அப்படிலாம் செய்ய மாட்டான், தெரியாமல் தள்ளி விட்டான். நீ ஓடி போய் கீழே விழுந்துருவ. அப்போது சிங்கிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் ஒரு பாடி ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டால் அது உனக்கே தெரியும். என்ன சரி நியாயம்? சிங்கிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் எப்படி என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியும்? ஓடி போய் நான் கீழே தான் விழுவேன். கரெக்டு தானே? அதே இங்கே நீ இருக்க, இது உன் நண்பன் F1, இது இன்னொரு நண்பன் F2. இந்த F1 தள்ளும் பொழுது F2வும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்து தாங்கி பிடிச்சிக்கிறான் ஒன்று. அப்படின்னா அவன் எவ்வளோதான் 10 நியூட்டன் கொடுக்குறாருன்னா இவனும் 10 நியூட்டன் தான் கொடுக்குறான். அப்போ ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு பேரும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் ஆடாமல் அசையாமல் அங்கேயே நிற்கிறீங்க. அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் அந்த பாடி ஸ்டேபிளில் இருக்காது. மோர் தென் ஒன் ஆக்ட் ஆனால் கண்டிப்பாக அந்த பாடி ஸ்டேபிளில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈக்லிபிரியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈக்லிபிரியம்னு கேட்டால் பதில் என்ன? நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும். அப்போ F1 ரைட்டில் இருக்குது, F2 லெஃப்டில் இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் தான் பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம், இல்லைனா அந்த ஈக்லிபிரியம் கான்செப்டுக்குள்ளார நம்ம போக முடியும். கரெக்டாக? ஸோ ஈக்லிபிரியம்னாலே ஸ்டேபிள், சமநிலைன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த நிமிஷம் என்ன கற்றுக்கிற? சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்காது, ஈக்லிபிரியமாக வச்சிருக்காது. பட் மோர் தென் ஒன் ஃபோர்ஸ், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் அந்த பாடியை ஸ்டேபிளாக வச்சிருக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதை பற்றி பேசுறது தான் ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை கரெக்டாக சொல்லி கொடுக்கறது யார் அப்படின்னா லாமீஸ் தியரம். இப்போ லாமீஸ் தியரம் பேசுறதுக்கு முன்னாடி எஃப்நெட் பற்றி பேசுகிறோம். ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் 0. இதுதான் ஒரு பாடி. இந்த பாடி மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. உன் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ 5 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இது எப்படி எழுதணும்? F1 வெக்டார், F2 வெக்டார், F3 வெக்டார் அண்ட் ஸோ ஆன் F5 வெக்டார் ஈக்குவல் டு 0. எல்லா ஃபோர்ஸோட வெக்டார் அடிஷனும் 0வாக இருந்ததுன்னா அதுதான் ஈக்லிபிரியம்னு அர்த்தம். ஈக்லிபிரியம் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார், லாமீஸ் தியரம் சொல்லிக் கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை 11th லேபுக்கு போனீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாமே. இப்போ சிலபஸில் இருக்குது, அது லேபில் சொல்லித்தராங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ அரௌண்ட் 7-8 இயர்ஸ்க்கு மேலே ஆனதுனால அங்கே இருக்கிற ப்ராக்டிக்கல் பற்றி எனக்கு சரியாக தெரியல. இப்போ லாமீஸ் தியரம் நான் வேலை செய்ய காலகட்டங்களில் அது 11th போர்ஷனில் ப்ராக்டிக்கலாக இருந்தது. அப்பயுமே கூப்பிட்டு போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ கூப்பிட்டு போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு உடன் போர்டு மாதிரி இருக்கும். அந்த உடன் போர்டில் 2 புள்ளி தான் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். நிறைய புள்ளிஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த புள்ளி மேலே ஸ்ட்ரிங் பாஸ் ஆகும். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது, இங்கே ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரிங் போகும். நான் ஒரு வெயிட் போட்டதுனால அந்த ஸ்ட்ரிங் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமா? உங்களால் உணர முடியுதா? ஆக்சுவலாக வந்து 2 புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங் போட்டு 2 பக்கம் வெயிட் போட்டுக்கிறேன். இந்த வெயிட்டை Pன்னு எடுத்துக்கிறேன், இந்த வெயிட்டை Qன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வெயிட்னா வேறு யாரும் இல்லை, உனக்கு தெரிஞ்சவன் தான், ஃபோர்ஸு. இது Rன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அது ஸ்டேபிளாக இருக்கும் பாருங்க. இப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சரி, இது ஈக்லிபிரியம் தானே? ஆமாம். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ல 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 1 2 3 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு பாயிண்ட்டை ஸ்டேபிளாக வச்சிருந்தா இப்போ இதுக்கு பேர் தான் கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம். அப்படின்னா இது Pங்களா சார்? ஆமாம். இது Qங்களா? ஆமாம். இது Rங்களா? ஆமாம். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த சிங்கிள் பாயிண்ட்டை ரெஸ்ட்ல வச்சிருந்தா இதுக்கு பேர் கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம். புரிஞ்சிருச்சு. இப்போ லேப்ல என்ன பண்ணுவாங்க நான் சொல்லவா? ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்களேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு
அந்த ஜென்ட்லா நூலை டச் பண்ணாம பேக்ல அந்த உடன் போர்டுக்கும் த்ரெட்டுக்கும் நடுவில் அந்த A4 ஷீட்டு நான் சொல்றதுலாம் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுதா? நீ இப்போ உங்க ஸ்கூல் லேப்ல இருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்குறீங்க, ஒரு A4 ஷீட் எடுத்து அழகா பேக்ல வச்சுட்டீங்க. இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிற, இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிற, இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிற, இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிற, அவ்வளவுதான். அப்படியே அந்த A4 ஷீட்டை ஜென்ட்லா ரிமூவ் பண்ணிருங்களேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த A4 ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். ஒரு ஸ்கேல் வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? என்னை மாதிரி கோணலா போடாது, ஸ்கேல் வச்சு நல்லா போடு. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சார் இந்த ஃபோர்ஸ் P, இந்த ஃபோர்ஸ் Q, இந்த ஃபோர்ஸ் R. கவனமா கவனி. உங்களுக்கு தெரியுமா Pக்கு நேரா இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. இதை மாற்றவே கூடாது. உங்க புக்ல இது F1ன்னு படிப்பீங்க, நான் உங்களுக்கு Pன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ Pக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆல்ஃபா, Qக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பீட்டா, ஆருக்கு காமா. ஆமா சார். லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது? லாமிஸ் தியரம் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இந்த P directly proportional to sine of the angle between other two forces. சார் பிடிச்சிட்டோம், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது P directly proportional to sine of the angle between other two forces. P directly proportional to sine of the angle between other two forces. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அப்படியே Q பாருங்க. Q is directly proportional to sine of the angle between other two forces, beta. R is proportional to sine gamma. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அதுக்கப்புறமா இந்த பக்கம் எழுதுங்க. P equal to some constant into sine alpha. Q equal to some constant into sine beta. R equal to some constant into sine gamma. ரைட்டா? எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதுங்க. K மட்டும் எழுதுனா P by sin alpha equal to K, Q by sin beta equal to K, R by sin gamma equal to K. ஆமா. அப்ப லாமிஸ் தியரம் கேட்டாங்கன்னா P by sin alpha, R by sin gamma, Q by sin beta எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. லாமிஸ் தியரம் 11th பொறுத்த வரைக்கும் நீ இந்த தியரியில ரொம்ப பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹேனா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ஹேமா ஏன் லேட்டு? ஹேனா சார் நெட் இல்ல, அதனால. நெட் இல்லையா? சரி சரி. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெக்கார்டர் பார்த்துக்கோங்க. ரைட். லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரம் ஞாபகம் வச்சுட்டாலே P by sin alpha, Q by sin beta, R by sin gamma equal to constant. கற்றுக்கிட்டீங்களா? R by sin gamma equal to constant. ரைட். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அடுத்தது இது எப்படி அப்ளை பண்றது? யாராவது இந்த டயக்ராம் ஃபார்முலா சொல்ல ட்ரை பண்ணுங்க. இப்படி இருக்கு. இது F1 வச்சுக்கலாமா, F2 வச்சுக்கலாமா, F3 வச்சுக்கலாமா? இந்த இடம் 120, இந்த இடம் 150, இந்த இடம் 90, 360 வருதான்னு பாருங்க. 150, 270, 360. இதுக்கு யாராவது லாமிஸ் தியரம் சொல்லுங்க. வாயத்தர. F1 equal to sin 150 sir. F1 equal to F1 by sin 150. F1 by sin 150. அடுத்தது F2 by sin 120 sir. sin 120. அடுத்தது F3 by sin 90 sir. sin 9. அவ்வளோதான். இந்த ஐடியா தெரிஞ்சா லாமிஸ் தியரம் நம்ம கலைக்கலாம். சூப்பராக சம் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கேட்ட ஒரு ஜேஇ சம்மை சொல்லித்தரவா? பாருங்க. அவ்வளோதான். லாமிஸ் தியரம் முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள். The force is directly proportional to angle between other two forces. P is proportional to sine of the angle between other two forces. அதான் ஆல்ஃபா. ரைட். இந்த சம்மை எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? இந்த இடம் 30 டிகிரி, இந்த இடம் 60 டிகிரி, இந்த இடத்துல 5 kg போட்டிருக்கேன். டென்ஷன் 1,
டென்ஷன் டு டென்ஷன் 3. குழப்பிக்காத. டென்ஷன், ஃபோர்ஸு, PQR இதெல்லாம் ஒன்று தான். ரைட்டா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் T1, T2, T3 கேட்குறேன். உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். இந்த சம்மை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஃபார்முலாவும் உனக்கு நான் சொல்லிடுறேன். T1 by sin alpha, T2 by sin beta, T3 by sin gamma. இதையும் சொல்லிடுறேன். T1, T2, T3 நமக்கு தெரியாது. ஆல்ஃபா பீட்டா காமாவும் நமக்கு தெரியாது. நானா யார் யார் ஆல்ஃபான்னு எழுதி கொடுத்துறேன். ஆல்ஃபா இங்கே இருக்கு, பீட்டா இங்கே இருக்கு, காமா இங்கே இருக்கு. நீங்க சொல்லுங்க, இங்க ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த டயக்ராம்ல? பேசு. ஆல்ஃபா வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ தெரியல இல்லையா? இது சமீபத்தில் கேட்ட ஒரு ஜேஇ கொஷின். நம்ம நிறைய கிளாஸில் ஜேஇ மெயின் சம்மும் அட்வான்ஸ் சம் தான் சால்வ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். அதனால் உனக்கு அடுத்த லெவல் சம் போகிறதுக்கு ரொம்ப, இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் அண்ணா அக்காவுக்குலாம் ஏசின்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த ஏசி லெசனில் தான் நம்ம ப்ரீவியஸ் ஜேஇ மெயின் சம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கிளாஸ்க்கு அரௌண்ட் ஒரு 15 சம் தான் சால்வ் பண்ண முடியுது. இருந்தாலும் அது ரொம்ப நல்ல விஷயம். பழைய சம்ஸ் நல்லா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதிரி சம் வந்துட்டா உங்களோட தேடல் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இங்கே வரணும். இந்த இடம் 30 டிகிரினா ஷியோரா இந்த இடம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 30 சார். அவ்வளோதான். தெரியலனா இசட் மாதிரி போட்டால் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், என் மாதிரி போட்டால் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு புரிஞ்சுக்கணும். அழகா சொல்லிட்டீங்க மேம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 60 சார். 60. அப்போ ஷியோரா இந்த இடம் என்னவா இருக்கணும்? 90 சார். 90. பிரமாதம். அப்போ இந்த இடம் 90, இந்த இடம் 90யா? இப்போ நீங்களே சொல்லுங்க, ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபா 120. அதை 90 + 30ன்னு எழுதிக்கணும். ஏன்னா 120 போட்டால் நம்மளால டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 90 + 30. T2 by sin beta, பீட்டாவுக்கு 90 + 60. அவ்வளோதான், அழகா சொன்ன. 90 + 60. T3 by sin 90 சார். இப்படி தான் நீங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து இந்த கொஷினை ஆரம்பிக்கணும்னு தேடக்கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சு எங்கே ஆங்கிள் வரும்னு மாற்றி மாற்றி பார்த்துக்க வேண்டியதான். இங்கே 5 kgன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ T3யோட வேல்யூ mgயா? அப்போ 5 × g 5 × 10 50 நியூட்டனா? ஆக்சுவலாக மேலே T3 இருக்கு, ஆக்சலரேஷன் 0. அப்போ T3 = 50 நியூட்டன். T3யோட வேல்யூ 50 நியூட்டன். கற்றுக்கிட்டீங்களா? T3யோடது 50 நியூட்டன். சரி, T3 தெரிஞ்சிருச்சு. அப்போ திரும்ப எழுதுங்க பார்க்கலாம். T1 by sin 90 + 30. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 90யோட எதை ஆட் பண்ணாலும் அது காசா மாறிடும். அதே மாதிரி 270யோட எதை ஆட் பண்ணாலும் அது காசா மாறிடும். சைனா இருந்தால் காசா மாறும், காசா இருந்தால் சைனா மாறும். T2 sin 90 + 60 cos 60. T3 வந்து 50 by 1. அப்போ T1 by cos 30, cos 30 √3/2 = 50. ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் லாஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிட்டேன். T2 by 1/2 = 50. T3 ஆல்ரெடி 15 தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. T1 வேணும்னா 50 × √3/2, T2 50 × 1/2. சால்வ் பண்ணிங்கன்னா T1ஓடது 25√3, T2ஓடது 25 நியூட்டன், T3ஓடது 50 நியூட்டன். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பாயிண்ட்டை ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சிருக்குமோ அப்போ அந்த 3 ஃபோர்ஸோட வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ T1, T2, T3. பாரு சம்ம நல்லா ஒரு டைம் பாரு. ஸோ 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோ, ஒரு டைம் பாரு ஃபாஸ்ட்டாக பாரு. ஸோ P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. T1, T2, T3 இருந்தா
t1 by sin alpha, t2 by sin beta, t3 by sin gamma. இதே மாதிரி 3 ஃபோர்ஸ் கொடுத்தா சரிங்க சார் இப்படி கண்டுபிடிச்சோம். ஒருவேளை 3 ஃபோர்ஸுக்கு பதிலா 4 ஃபோர்ஸோ 5 ஃபோர்ஸோ கொடுத்தா இப்படி நம்மளால சம்ம சால்வ் பண்ண முடியுமா? அதுக்கு நீங்க மேனுவலா ரெசல்யூஷன் மெத்தட்ல தான் போடணும். ரைட்டா? ஒரே நிமிஷம். சாய் ஆதித்யா, உங்களுக்கு இப்ப இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா நோட்ஸ் ப்ராப்ளம் பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோ. ரைட், அடுத்த மாடல் போயிடலாமா? இந்த மாடல் இருந்தால் கற்றுக்கிட்டீங்க தானே? அதாவது 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா என்ன பண்ணணும்? P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. வேற வழியே இல்லை. 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா இதான். ஆனா 4 ஃபோர்ஸோ 5 ஃபோர்ஸோ ஆக்ட் ஆனாதான் சிக்கல். அது வேற மெத்தட், அது ரெசல்யூஷன் மெத்தட், ரிசால்வ் பண்ற மெத்தட். ஸோ அதை அழகா கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா என்ன வாயை திறந்து கேட்டுரு. ரைட்டா? ஸோ இந்த ஒரு சம்மை பிரமாதமாக கற்றுக்கோங்க. இதுக்கு வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட் ஃபார் ஈக்குலிபிரியம். நீ பாருங்களேன், இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இதுதான் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல 10 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்க F1 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்க F2 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல 10 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகி இந்த பாயிண்ட்டை ஈக்குலிபிரியம்ல வச்சிருக்கு. அப்படின்னா இந்த F1 F2 என்னவா இருந்தா இந்த பாயிண்ட் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க, F2க்கும் 10 நியூட்டனுக்குமான ஆங்கிள் 90 டிகிரின்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்றாங்க. ரைட்டா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் F1 அண்ட் F2ன்னு கேட்குறேன். நான் ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. 2 டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா 3ஆவது டைம் கூட கேட்டுக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த செஷன், அதாவது இந்த கொஷினோட எண்டில் இந்த கொஷின் 100% புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். அந்த மனநிலையோட நீங்கள் இருக்கணும். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டாலே முதல்ல இந்த பேரலல் லைனை பார்க்கணும். பேரலல் லைனை பார்த்துட்டா, சார் அப்போ இந்த ஆங்கிளும் 60 டிகிரி தானே? ஆமாம். இப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரி. இது F2வா இருந்தா இந்த இடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லு, அவங்ககிட்ட தான் கேட்குறேன். இது F2வா இருந்தா, இது 60ஆ இருந்தா இந்த இடம் என்னவா இருக்கும்? F2 cos 60. உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காஸ் போடணும். எங்க ஆங்கிள் இல்லையோ அங்க சைன் போடணும். F2 sin 60. கத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த இடம் 60 டிகிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் இந்த பொசிஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் பிங்க்ல ஒரு லைன் ட்ரா பண்றேன் பாரு, இல்லை ப்ளூல ஒரு லைன் ட்ரா பண்றேன். இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? சொல்லு, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? அந்த ப்ளூல போட்டிருக்கல, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 45 சார். ஏமா 45? இங்க 60 இருக்குல்ல, 30 தானே? பா உங்களால உணர முடியுதா? பா இது டோட்டலா 90. F2 sin 60, F2 cos 60, 90. அதுல கீழே இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி. அப்ப ரிமைனிங் 30 தானே? கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா ஆல்ரெடி இது 19 தெரியும். அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10க்கும் F2 sin 60க்கும் 30. நல்லா பார்த்து சொல்லு. ஏற்கனவே இது 30, 90ல 30 மிஸ் ஆகுது. 60 டிகிரி. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு ஆங்கிள் பாரு. நான் எரேசரால இந்த 30லாம் அழிச்சிக்கிறேன். ரைட்டா? நீங்க ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் பாருங்க. 60 டிகிரி மட்டும் இங்கே இருக்கட்டும். ஆங்கிளை இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சாதான் உங்களால இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். பயப்படாது, ஒரு டைம் சால்வ் பண்ணுவோம், புரியலன்னா இன்னொரு டைம் சால்வ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதா? ட்ரை மட்டும் பண்ணுங்க. சரி, புரிஞ்சிருச்சு. இது 60 டிகிரி. எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காசு வரணும். இது 10, இது ஆங்கிள். அப்ப இந்த இடம் 10 cos 60 ஒத்துக்கிறீங்களா? தென் இந்த 10 ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த இடம் 10 sin 60.
இப்படிதான் நீங்க ரிசால்வ் பண்ணணும். அப்புறம் ஏன் சார் ரிசால்வ் பண்ணணும்? பை ஈக்குலிபிரியமா இருக்கணும்னா என்ன கண்டிஷனு? எஃப்எக்ஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாம் 0, எஃப்ஒய்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாம் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். எஃப்எக்ஸ் எல்லாரும் எக்ஸை பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸை பாருங்க, பதில் சொல்லுங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு உங்க கண்ணுக்கு தெரியுது? 1 2 3? யார் 3 ஃபோர்ஸா? சார் யார் 3 ஃபோர்ஸ்? F1 பை F1 ரைட்ல இருக்கு பிளஸ் F2 ரைட்ல இருக்கு 10 sin 60. F3 எந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கு, ஸோ மைனஸ் F2 cos 60 ஈக்குவல் டு 0. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸையும் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்ல இருந்தா பிளஸ் போட்டுக்கணும், லெஃப்ட்ல இருந்தா மைனஸ் போட்டுக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. F1 பிளஸ் 10 sin 60 ஈக்குவல் டு F2 cos 60. இப்போ ஒய் பாருங்க. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 1 2 3? வாயை தர. ஒய் ஆக்சிஸ்ல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? F2 sin 60 upward positive, 10 cos 60 upward positive, 10 Newton downward negative equal to 0. தெரியுதா? எஸ் சார். எக்ஸ் ஆக்சிஸ் லெவல்ல ஆக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் லெவல்ல ஆக்ட் ஆகுது, எல்லாம் 0 போட்டுக்கணும். முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 அன்னோன் டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, ஒரே ஒரு அன்னோன் டேட்டா F2 மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க F2 கண்டுபிடிச்சிட்டு அங்க போனா ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? நல்லா பாருங்க. F2 sin 60 √3/2, 10 cos 60 1/2, மைனஸ் 10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 10. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த √2 காமனா எடுத்து அந்த பக்கம் தூக்கிட்டு போனா 20 ஆயிடுதா? அப்ப √3 plus 10 equal to 20. F2 √3 equal to 10. F2 equal to 10 by √3 Newton. எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சோமா? ஒன்றும் இல்லை பாரு, சின்ன சின்ன விஷயம் தான். இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ்ல எல்லாம் ஓடியாந்துடும். sin 60க்கு √3/2, cos 60க்கு 1/2, 10 அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த ரெண்டு 2வையும் காமனா வெளில தூக்கி போட்டு ரைட் சைடில் கொண்டு போனால் மல்டிபிகேஷனில் போய்டும் 20. F2 கிடச்சிருச்சு. இங்கே வாங்க. F1 10 sin 60 √3/2, F2 cos 60 1/2, F1 plus 5 √3, F2 10/√3 into 1/2. அடுத்தது இந்த 2 இது போயிடுச்சுன்னா 5 ஆயிடுச்சு. F1 equal to 5/√3 minus 5 √3. ஒத்துக்கிறீங்களா? அப்போ 5 minus 15/√3. என்ன சார் பண்றீங்க? √3 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். √3 into √3 3, 5 into 3 15. அப்போ F1 minus 10/√3 நியூட்டன். அப்போ F1 தெரிஞ்சிருச்சு, F2 தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அங்கே 2 ஃபோர்ஸ் இருக்கு, 10 இன்னொரு 10. அப்போ 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த பாடியை எதில் வச்சிருக்கு? ரெஸ்ட்ல வச்சிருந்தா இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். அப்போ ஈக்குலிபிரியம் வேணும்னா அந்த 2 ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். F1 F2 10 10. ரைட்டா? ரைட். ஹானஸ்டா பதில் சொல்லு. யாருக்கெல்லாம் புரியல? சார் புரியல. சூப்பர்மா. வேற? எனக்கு புரியல. ஹேனாவுக்கு புரியல. வெற்றிகா புரியல. அஸ்வின் புரியல சார். புரியுது சார். தனஸ்ரீ புரியல சார். ரைட். குட். ரைட். நான் என்ன சொல்றேன்னா, புரியலன்னா இந்த மாதிரி புரியல சார் சொல்லிட்டா ஒரு 5-10 நிமிஷம் வேஸ்ட் ஆகினாலும் பரவாயில்ல, நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போகலாம். கற்றுக்காம நான் போர்ஷன் முடிக்கணும் போனால் என்ன பிரயோஜனம்? எக்ஸாம் எல்லாம் போய் உட்காந்து 10 மார்க் கூட வாங்க மாட்டோம், சரிதா? ஸோ அதனால டைம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நமக்கு என்ன 700 நாளைக்கு மேலே இருக்குது. நீங்கள் போயிட்டு ஜேஇயோ நீட்டோ எழுதுறதுக்கு. அதனால் ஒழுங்காக கற்றுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதை இன்னொரு முறை சொல்லித்தரேன்.
கரெக்டாக புரிஞ்சுக்கோ. 3வது முறை போக மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது 100% புரிஞ்சுன்னு சொல்கிறேன். புரியலன்னா 3வது முறை போய் தான் ஆகணும். ஐயோ இந்த நாள் ஏதாவது திட்டுவார் போட்டிருக்கு, அதனால நம்ம போத்த வேலை வாயை முடிச்சு உட்காந்துக்கிறது இல்லை. அதுக்கு பேர் நேர்மை கிடையாது. சரிதா? புரியலன்னு தான் சொல்லணும். திரும்ப கற்றுக்கிட்டு தான் போகணும். புரிஞ்ச பசங்களுக்கு இன்னொரு டைம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுமே கூட. ரைட்டா? ஸோ இந்த சமயம் நான் திரும்ப இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். வீடியோவில் பார்க்குறவன் கீழே கமெண்ட்டில் திட்ட போகிறேன், ஏன் உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ட்டு. நாங்கள் எத்தனை டைம் தான் அதையும் திருப்பி பார்க்குறதுன்ட்டு. ரைட்டா? ரைட். ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு 10 நியூட்டன். இந்த பக்கமாக F1ன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமாக F2ன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. F2க்கும் 10 நியூட்டனுக்கும் 90 டிகிரின்னு அவங்களே கொஷினில் சொல்லிட்டாங்க. காதில் வாங்கு. F2க்கும் 10 நியூட்டனுக்கும் 90 டிகிரின்னு அவங்களே கொஷினில் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் F1 அண்ட் F2. இந்த பாயிண்ட் ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா இந்த F1ஓட வேல்யூ F2ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ கற்றுக்கலாமா? ரைட். இது 60 டிகிரின்னா கரெக்டாக இதுக்கு ஹரிசாண்டலாக கோடு போட்டிங்கன்னா அப்போ இந்த ஆங்கிள் சேம் தானே 60 டிகிரி. சார் புரிஞ்சிருச்சு. இங்கே ஆங்கிள் 60 இருக்கிறதுனால சார் அந்த இடத்துல கீழே 60னா அங்க F1 அந்த சைடு தானே சார் 60, இங்கிட்ட எப்படி சார் 60 வரும்? ஒரே நிமிஷம். இந்த ஆங்கிள் எவ்வளோ, இந்த ஆங்கிள் எவ்வளோ, இந்த ஆங்கிள் எவ்வளோ? சேம் சார் 60. தெரியுதா? நீ சொல்றது கரெக்ட் தான். இது 60னா இந்த இடமும் 60 தான் வரும். பட் அதுவும் 60 தானே. நம்ம அங்க F1க்கும் இந்த 60க்கும் போகல. ரைட்டா? அது ஸ்ட்ரைட் கிராஃப்ல ஸ்ட்ரைட் லைன்மா. ஸ்ட்ரைட் லைன்னா எல்லா ஆங்கிளும் சேம் தானே. கிராஃப்ல சொல்லி கொடுத்தேன் உனக்கு. ரைட். சார் இது F2 cos 60. அப்ப இந்த இடம் யாருங்க? F2 sin 60. நீங்க பொறுமையா யோசிங்களேன். F2க்கும் 10க்கும் ஆல்ரெடி 90. இந்த இடம் ஒரு 30. F2க்கும் 10க்கும் 90ன்றதுனால ரிமைனிங் இது ஷியோரா 60. அப்போ இந்த இடம் 30. ரைட்டா? ஸோ எல்லா ஆங்கிளையும் பார்த்து குழப்பிக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு ஆங்கிளை வச்சு தான் நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். அதனால உன் விருப்பம், நீ எதாவது ரிமூவ் பண்ணிக்கணும். நான் இந்த 30 ரிமூவ் பண்ணிக்கிறேன், இந்த 30 ரிமூவ் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ அந்த ஆங்கிளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். முடிச்சாச்சு. இப்போ பதில் சொல்லுங்க. இங்கே 10 இருக்கு, இங்கே 60 இருக்கு. எங்க ஆங்கிள் இருக்கோ அங்கே காசு வரணும். அப்போ 10 cos 60 மேலே வரணும். இந்த இடம் 10 sin 60 இங்கே வரணும். பதில் சொல்லுங்க. ரிசால்வ் பண்ணுறது யாருக்கா பிரச்சனை இருக்கா? அஸ்வின்லேருந்து வர்ஷிகா வரைக்கும். நோ சார். யாராவது திரும்ப சொல்லுமா? தனஸ்ரீ. நோ சார். ஓகே ரைட். ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ சமேஷன் ஆஃப் Fx 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் 0வா இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல யாரெல்லாம் ஆக்ட் ஆகுற? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1, ரெண்டாவது ஃபோர்ஸ் 10 sin 60, மூணாவது ஃபோர்ஸ் F2 cos 60. இப்போ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சார். யாரெல்லாம் ரைட்ல ஆக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 10 sin 60. F2 cos 60 லெஃப்ட்ல ஆக்ட் ஆகுது, மைனஸ் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. எழுதுறது தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? ரைட்ல இருந்தா பிளஸ், லெஃப்ட்ல இருந்தா மைனஸ். சமேஷன் ஆஃப் Fy 0, ஒய் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். மேல F2 sin 60, F2 sin 60 மேல 10 cos 60 மேல 10 கீழே, ஈக்குவல் டு 0. எடுத்துக்கிறீங்களா? 5 o'clock. எல்லாருக்கும் எழுத தெரியுதா? மேலே இருந்தால் பாசிட்டிவ், கீழே இருந்தால் நெகட்டிவ். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நீங்கள் பார்க்கணும். எந்த ஈக்குவேஷனில் ஒரு அன்னோன் டேட்டா இருக்கோ அதை தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 அன்னோன் டேட்டா இருக்கு, F1 F2. செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு அன்னோன் டேட்டா தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது தான் முச்சால்தனம். செகண்டை சால்வ் பண்ணுங்க. F2 sin 60 √3/2 plus 10 cos 60 1/2. இந்த மைனஸ் 10 நமக்கு போயிடுச்சு, ப்ளஸ் 10. இந்த 2வும் இந்த 2வும் ரைட்டில் போயிடும் சேர்ந்து, காமனாக வெளில இருக்கு. அப்போ √3F2 plus 10 equal to 20, F2 equal to
10/√3. உங்களுக்காக ஒரு ஸ்டெப் நான் குறைச்சிட்டேன். இந்த 10 அந்த பக்கம் போயிடுச்சு, -10. 20 - 10 + 10/√3. இது F2. இந்த F2 கொண்டு போய் இங்கே கொடுத்தா நமக்கு F1 கிடச்சிரும். F1 + 10 sin 60 √3/2 = F2. புரியுதா? இந்த மைனஸை நான் ரைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டேன். F2 cos 60 1/2. அப்போ F1 + 5√3 = 10/√3 × 1/2. இது 5 ஆயிடுச்சு. F1 = 5/√3 - 5√3. சால்வ் பண்ணீங்கன்னா 5 - 15/√3. ஏன்னா இந்த √3 3 ஆயிடுச்சு. -10/√3. அப்போ F1ஓட வேல்யூ -10/√3, F2ஓட வேல்யூ 10/√3. சால்வ் பண்ணால் F1 F2 கிடச்சிருச்சு. ஏற்கனவே அங்கே 2 10 இருக்குது. இந்த 2 ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாயிண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இதை விட்டுட்டு வேற எந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்காது. ரைட்டா? இதுக்கு பேர் அனாலிட்டிக்கல் மெத்தட். கண்டிப்பாக கேட்பாங்க. ஜேஇ பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீட்டாக இருந்தால் 3 ஃபோர்ஸுக்கு மேலே போகாது. யூசிங் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் போட்டால் P/sin α, Q/sin β, R/sin γ போட்டு போயிட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் ஒரு என்ன சொல்கிறது 50 செகண்ட் கூட ஆகாது. பட் இந்த ரிசால்வ் பண்ணி போகிறதும் ஸ்மார்ட்டாக போட்டுடலாம். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து போகணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ பதில் சொல்லுங்கள். எனக்காக சொல்ல வேணாம். புரியலன்னு தான் சொல்லணும். அஸ்வின் புரியுது சார். ரைட். டெய்னிரா, இந்திரன் புரியுது சார். தனஸ்ரீ, தரணி கிளியரா உங்களுக்கு? கிளியர் சார். ஹேனா, மிதிலேஷ், சாய் ஆதித்யா கிளியர் சார். வர்ஷிகா கிளியர் சார். ரைட், சூப்பர். ஓகே, ஸோ இதோட லாமிஸ் தியரம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆஃப் மோஷன் 95% மேலே நான் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொஸ்டின் மட்டும் தான் இருக்குது. நான் இன்னும் 2 அப்ளிகேஷன் கொஸ்டின் மட்டும் சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் போயிடலாம். தென் நாளைக்கு வரும்பொழுது ஃப்ரிக்ஷன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ் ஆஃப் மோஷனோட ஆலன் மாடலோட கொஷின்ஸ் வித் சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். சொல்யூஷன் யாருக்கும் ஷேர் பண்ணாது. இது உனக்காக வாங்கினது, அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து. ரைட்டா? ஸோ அப்போ அது உனக்கு தான் வந்து சேரணும். சொல்யூஷன் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் தெரியாத சம்மை அடுத்த 2 நாள் கேட்டுக்கோங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு 25 சம்மு, அதில் 1 டவுட் சம்மு. அடுத்த நாள் அடுத்த 25 சம்மு, அதில் 1 டவுட் சம்மு. எல்லா சம்மும் நான் கிளாஸ்லேயே சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உனக்கு தான் நிறைய டைம் போயிட்டே இருக்கும். அதனால் வெறும் ஒரு நாளைக்கு ஒரு 20-25 சம்மை சால்வ் பண்ணுறது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது இது ஒரு அப்ளிகேஷன் கொஷின். எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். இதுக்கு டாபிக்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ராடு. இந்த ராடோட மாஸ் வந்து m, லென்த் ஆஃப் த ராடு L. நான் இந்த பக்கம் Fன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். Fன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ராடை நான் புல் பண்ணுறேன். சரிங்க சார், அதுக்கு என்ன பண்ணி கேட்குறீங்களா? வாங்களேன். செர்டைன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். என் கேள்வி என்னென்னா ஃபைண்ட் தி டென்ஷன் எந்த இடத்துல, எங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறனோ அங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில். ரிமைனிங் L-6 உங்களால் உணர முடியுதா? சரி, இதுக்கு டென்ஷன் சேம் எவ்ரிவேர் தானே. அதாவது ஸ்ட்ரிங்காக இருந்தா string is massless, tension is same அங்க. பட் இது மேசிவ் ராடு, மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ராடு. அப்ப டென்ஷன் மாறும் தானே. அப்ப நான் உன் மேல கொடுத்த டென்ஷன் T, நீ பதிலுக்கு என் மேல கொடுத்த டென்ஷன் T. இந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ் ஸ்மால்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு ராடை பிடிச்சி இழுக்கிறேன், அப்ப இந்த பாயிண்ட்ல டென்ஷன் என்னவா இருக்குன்னு கேட்குறேன். நான் அந்த இடத்த மட்டும் தனியாக ட்ரா பண்ணிக்கிறேன். இது எல்லாமே JN மட்டும் கான்செப்ட். உங்கள் போர்டுக்கு எல்லாம் பெருசாக கண்டுக்காது. காம்படிட்டிவ் போர்ஷனில் மட்டும் ட்ரெயின் ஆகிட்டே வாங்க. போர்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக நீ ஒன்றுமே தெரில சார் எனக்கு 12th ஜனவரி மாதம் வந்தால் கூட ஜனவரி பிப்ரவரி 2 மாதத்துல என்ன பண்ணிடலாம், அட்லீஸ்ட் மினிமம் பாஸ் பண்ண வச்சிடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. பட் இப்போ பிரச்சனையே லிஸ்ட்டு நேற்று விட்டுருப்பாங்க. நேற்று வரைக்கும் ஜிப்மர் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன், என்கிட்ட படித்த பையன், 2 கோல் இந்த வருஷம் ஜிப்மர் ஆல்ரெடி. ஒரு பையன் 52nd பிளேஸில் இருந்தான், 48ல் இருந்தான். திரும்ப 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா 52, 53 கிட்ட வந்துட்டான்.
நடுவில் என்னென்னவோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ 52 போனதுனால கண்டிப்பாக ஐஜி தான். பாண்டி பசங்க தெரியும் நான் ஜிப்மர் ஐஜின்னு சொல்கிறது. இப்போ கடைசியில் ஐஜிக்கு கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்க பேரண்ட் ஃபோன் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தென் அவனும் ஓன்னு அழுதான்ட்டு என்ன பண்ணுறது, சரி உர்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி விட்டாச்சு. அதனால் அந்த 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ணுறோமே அந்த பெயின் ரொம்ப மோசம். ஸோ அதை ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம அந்த இடத்துக்கே போகக்கூடாது. நின்னா மேலே போய் நின்னோம் எப்படி ஃபஸ்ட்டு டாப் 10லையோ டாப் 5லையோ ஓடி போயிடும். கடைசி மதில் மேலே உட்காந்துருக்கிற பூனை மாதிரி நான் அந்த பக்கம் குதிப்பேனா? இந்த ஐஜி பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தான். பட் எல்லா பசங்களோட கனவுமே மெடிசன் படிக்கிறதா ஜிப்மர் தான் வச்சுக்கோங்களேன், பாண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே படித்தா ஒரு கெத்து, ஒரு எக்ஸ்ட்ரானரி டாக்டராக வெளில வர முடியும், ஒரு பிரமாதமான டாக்டராக வெளில வர முடியும் ஜிப்மரில். இன்னும் கேட்டால் ரொம்ப ஃபீ ரொம்ப கம்மி, ஒரு 24,000-25,000 ஃபஸ்ட் இயரை முடிச்சுட்டு வந்தோம்னா மற்ற காலையெல்லாம் போனீங்கன்னா அரௌண்ட் 2.5 lakh மேலே ஆகும். பேரண்ட்டுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை ஒவ்வொரு டைமும் மோட்டிவேட் பண்ணும்போது நீட் பசங்க அத்தனை பேருமே படித்தா ஜிப்மரில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு பிரமாதமான மருத்துவராக அவங்களால வெளியில் வர முடியும். ரைட்டா? ஸோ அதனால் அந்த கனவு தகர்ந்ததுனால அவனோட வருத்தம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு காரணம் கேள்விப்படும்போது நிறைய பெருசாக இல்லை, 0.65 இந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஸ்கோரும் இவன் ஸ்கோரும் 0.65. இது என்ன 1 மார்க்? அது 1 மார்க் கூட கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆப்ஷனே கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. ரைட், இங்கே வந்துடலாமா? மாஸ் எம், ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எந்த பக்கம் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு அங்கே தான் இருக்கும். இந்த டயக்ராம்க்கு யாராவது எஃபிடி சொல்லுங்களேன். உங்ககிட்ட தான் கேட்குறேன், இந்த டயக்ராம்க்கு எஃபிடி சொல்லு. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? எஃப் ரைட்ல இருக்கு, டி லெஃப்ட்ல இருக்கு, ஏ ரைட்ல இருக்கு, சொல்லு. தானேஸ்வர் Sir, F minus T equals to MA. சொல்ல வேண்டியதானே அது? எஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் ரைட்ல இருக்கு, டி லெஃப்ட்ல இருக்கு. யாராவது சொல்லட்டும், நமக்கு என்னன்னு எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. அஸ்வின்ல இருந்து வர்ஷிகா வரைக்கும் எல்லாருக்குமே எஃபிடி எழுத தெரியும், ஆனாலும் சோம்பேறித்தனம். யாராவது சொல்லட்டும், நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு? அதானே? ரைட், அப்படி இருக்கக்கூடாது. எஃப் ரைட்ல இருக்கு, டி லெஃப்ட்ல இருக்கு, ஈக்குவல் டு எம்ஏ. இந்த எம் மட்டும் வேணும்னா என்ன சார் பண்றது? டோட்டல் மாஸ் பை டோட்டல் லென்த். எவ்வளோ லென்த்தில் இருக்கு? எக்ஸில் இருக்கு. சரி, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லுங்களேன். நான் சொல்லவா? இப்போ ஒரு பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டில் 10 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கலாமா? 10 சாக்லேட், 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த சாக்லேட்டோட விலை 100 ரூபாய். இந்த பாக்கெட்டோட விலை 100 ரூபாய். 10 சாக்லேட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 3 சாக்லேட்டோட விலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சாக்லேட் பாக்கெட்டில் 10 சாக்லேட் இருக்கு, 100 ரூபாய். 3 சாக்லேட்டோட விலை என்னவா இருக்குன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட தான். 30 ரூபாய். அதுதான் சொல்லணும்ல, 30 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம்? டோட்டல் ருபீஸ் பை டோட்டல் நம்பர் இன்ட்டு எனக்கு தேவையான நம்பர் 30 rupees. அதே மாதிரி தான் இந்த ஸ்மால் எம் வேணும்னா டோட்டல் மாசு டோட்டல் லென்த்தில் எவ்வளோ, ஏன் லென்த் எவ்வளோ? எக்ஸு. தெரியுதா? இந்த ஸ்மால் எம் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் மாஸ் பை டோட்டல் லென்த்து இன்ட்டு எனக்கு தேவையான லென்த்து. ரைட்டா? ஸோ இந்த எம்மை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் பை டோட்டல் லென்த்து, எனக்கு தேவையான லென்த்து எக்ஸு. ஆக்சலரேஷன் காலங்காலமாக நீங்கள் படிக்கிறது ஃபோர்ஸ் பை மாஸு. அப்போ எஃப் பை எம்மு, எம்மு போயிடுச்சு. எஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் பை எல். டி மட்டும்தான் வேணும், எஃப் மைனஸ் எஃப்எக்ஸ் பை எல். டி மட்டும் தூக்கிட்டா எஃப் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எல். எவ்வளோ சம் தெரியுமா கேட்டிருக்காங்க நீட் அண்ட் ஜேஇ இந்த ஃபார்மில்? என்ன பண்ணிடுவாங்க? ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஒரு டயக்ராமில் டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ன்றது எங்கேருந்து கன்சிடர் பண்ணணும்? பார், ஒன்று ஈஸியாக ஏமாற்றுவாங்க. இங்கே எக்ஸ்ன்றது நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் படி ஃப்ரம் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல இருந்து. ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா எஃப் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எல். இப்போ பதில் சொல்லேன். டென்ஷன் வேணும்னா எஃப் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எல். இப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன், எனக்கு சப்ஸ்டியூஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். 10 மீட்டர் ராடு,
ஃப்ரம் திஸ் சைடு ஆன்வர்ட்ஸ் 7 மீட்டர். ஃபைண்ட் த டென்ஷன் கேட்குறேன். யாராவது அப்ளை பண்ணுங்க, டேட்டா மட்டும் அப்ளை பண்ணுங்க, சால்வ் பண்ண வேண்டாம். வாய தர எஃப் எவ்வளோ? 10 Newton, sir. 10 Newton, sir. 1 minus 7/10, sir. 7/10 அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை ஏதாவது தப்பு இருக்கா? தப்பா இருந்தா ஆமா சார் தப்புன்னு சொல்லு, ரைட்டா இருந்தா ரைட்னு சொல்லு. வாய தர. ஏன்னா ரைட்டாமா அது? கரெக்ட் அஸ்வின் கரெக்ட் Sir. கரெக்டா? அஸ்வின் ஏன் கரெக்ட்? சார் ஃபோர்ஸோட சைடுல இருந்து சார் தப்பு சார். ஃபோர்ஸோட சைடுல இருந்து ஃபோர்ஸோட சைடுல இருந்து தானே எக்ஸ் கன்சிடர் பண்ணணும். பை இது யார் Yes, sir. சொன்னது? வர்ஷிகாவா? Yes, sir. ஏன் மேடம் 7ன்னு சொன்னீங்க? Sir, குழப்பிடுச்சு sir. குழப்பிடுச்சு சார். ரைட், நான் வந்துட்டு படிச்சு மேலேயே சொன்னேன். எக்ஸ் கன்சிடர் ஃப்ரம் டைரக்ஷன் ஃபோர்ஸ், எந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அங்கிருந்து தான் நீங்க எக்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். உங்களை ஏமாத்துறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கொடுப்பாங்க, நீங்க தெரியாம 7 வச்சு சால்வ் பண்ணிடக்கூடாது, அப்படியே சால்வ் பண்ணாலும் அது ஆப்ஷன்ல இருக்கும்னு சொன்னேன். சொன்னதும் அது வேற பின்னாடி ஒரு 10 பேர் வழிமொழிறீங்க ஆமா சார் ரைட்டு அப்படின்ட்டு. 1 - 3/10 தான் ரைட்டு. தங்கங்களா, நான் என்ன சொல்றது கவனி. அவங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க தான் தெளிவா எக்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஃபோர்ஸ் எங்க அப்ளை பண்றோமோ அங்க இருந்து தான் எக்ஸை கன்சிடர் பண்ணணும். ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா டோட்டல் லென்த்ல மைனஸ் பண்ணணும். 10 - 3 போட்டு 7 போட்டணும். அப்படிதான் அந்த சம்ம சால்வ் பண்ணணும். தெரியுதா? வருஷம் இந்த பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். சமீபத்துல எல்லாம் கேட்ட கொஸ்டின் நம்ப சாதாரணமா நீங்க ஏதாவது இன்ஸ்டியூட்ல படிச்சீங்கன்னா கூட எக்ஸாம்ல சாதாரணமா இந்த சமயம் கேட்பாங்க. வேணும்னே அந்த கொஸ்டின் செட்டருக்கு தெரியும் நீ என்ன தப்பு பண்ணுவான்ட்டு. எக்ஸ் எங்க இருந்து கன்சிடர் பண்ணணும் அந்த மாதிரி. ரைட்டா? ரைட். ஸோ ஆல்மோஸ்ட்